Students, I am Ravi Kumar, Zoology sir. Last class budding in Hydra, budding in Leucocelinia, sporulation in Amoeba இதெல்லாம் பார்த்தோம். Unit chapter number 1 reproduction in organismத்தில் page number 5 next. அதில் in Noctiluca hundreds of buds are formed inside the cytoplasm of many remain with the body of the parent. This is called endogenous budding அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபிகர் நம்பர் 1.10 ஜெம்யூலின் ஸ்பாஞ்ச், அதாவது கடற்பஞ்சில் எப்படி இனப்பெருக்கம் நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் பார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஜெம்யூல் இன்ஃபார்மேஷன், அதாவது உள்ளே ஜெம்யூல்ஸ் பாருங்கள் ரவுண்டாக இருக்குது. இந்த தான் ஜெம்யூல் ஃபார்மேஷன் ஆகுது. இதில் மைக்ரோஃபைட், அவுட்டர் மெம்ப்ரேன், ஆர்கியோசைட்ஸ், இன்னர் மெம்ப்ரேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மோனோ ஆக்சான் ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்சு கடற்பஞ்சில் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃப்ரேக்மெண்டேஷன், த பேரண்ட் பாடி பிரேக் ஃப்ரேக்மெண்ட் பீசஸ் அண்ட் ஈச் ஆஃப் ஃப்ரேக்மெண்ட் ஹேஸ் பொட்டென்ஷியல் டு டெவலப் இன்டு நியூ இண்டிவிஜுவல். ஃப்ரேக்மெண்டேஷன் ஆர் பெடல் laceration occur in many genera of sea anemones. Lobes are constructed from a pedal disc and each of the lobes grow mesenteries and tentacles to form a new sea anemone. இதில் ஸ்பாஞ்சை ஜென்ரலாகவே தூளாக நுணுக்கிட்டா கூட அதை ஒரு பட்டு துணியில் ஃபில்டர் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டிக்கிள் கூட முழுமையாக ஸ்பாஞ்சாக உருவாயிரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டேப் ஃபார்மில் நடக்கூடிய ரீப்ரொடக்ஷன், அதாவது கிரேவிட் ப்ரோக்ளாட்டிட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. டேனியா சோலியம், த கிரேவிட் ரைப் ப்ரோக்ளாட்டிட்ஸ் ஆர் த ஓல்டஸ்ட் அட் போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரோபிலா. இந்த போஸ்டீரியர்ன்றது அது என்ன ஸ்ட்ரோபிலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் பார்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கோலக்ஸ் தலைப்பகுதி, நெக்கு, கழுத்து பகுதி, இம்மெச்சூர் முதிர்ச்சியடையாத ப்ரோக்ளைட்டிட்ஸ், மெச்சூர் ப்ரோக்ளைட்டிட்ஸ், கிரேவிட் ப்ரோக்ளைட்டிட்ஸ். இதுக்கு பேர் அப்போலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போலைசிஸ் இன் டேனியா சோலியம். The gravid proglottids are regularly cut off either singly or group from the posterior end by process called the apolysis. This is very significant since it helps the transferring the developed embryo from the primary host man, secondary host pig. host அப்படின்னா விருந்தோம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நிலை விருந்தோம்பி மனிதன், இரண்டாம் நிலை விருந்தோம்பி பன்றி. ஸோ இது அப்போலைசிஸ் இன் டேனியா சோலியம். இதை பற்றியான தமிழ் விளக்கத்தை நெக்ஸ்ட்டு வீடியோ கிளிப்பில் போடுறேன். Next one, regeneration, regrowth the injured region. Regeneration was the first studied in Hydra. அடுத்தது ஹைட்ராவில் நடக்கக்கூடிய ரீஜென்ரேஷன். இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் ஆப்ரஹாம் ட்ரெம்ப்லே in 1740. ரீஜென்ரேஷன் இஸ் 2 types, மார்பாலாக்சிஸ், இன்னொன்று எமிமார்போசிஸ். மார்பாலாக்சிஸ் அண்ட் morphosis. In morpholaxis, the whole body grows from the small fragment, example Hydra and Planaria. When Hydra is accidentally cut to several pieces, each piece can regenerate the last part of develop into whole new individual. தனியாக ஃபிகர் நம்பர் 1.12 கொடுத்துருக்காங்க. ரீஜென்ரேஷன் இன் ஹைட்ரா பாருங்கள். இது ஓல்டு பார்ட்ஸ், அது இழந்த பகுதி மீண்டும் புதுப்பிச்சுக்கும். அதே போல் இதில் பாருங்கள் ரீஜென்ரேட் பார்ட்ஸ் உருவான பகுதி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு பார்ட், ரீஜென்ரேட் பார்ட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் இழந்தது, எதெல்லாம் புதுசாக ஓல்டு பார்ட்டு பாருங்கள். லாஞ்சிடியூனல் இன்சிஷன் இப்படி குறுக்க விட்டுட்டா கூட இந்த மாதிரி ஹைட்ரா ரீஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ இதில் ரீஜென்ரேட் பவர் ஹைட்ராவுக்கு அதிகமாக இருக்குது. பவர் ஆஃப் ரீஜென்ரேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூ யூ நோவில் பவர் ஆஃப் ரீஜென்ரேஷன். ஸ்பாஞ்ச் when macerated, the squeezed through the fine silk cloth. A cluster of cells pass through and these can regenerate new sponges. This technique is used for cultivation of sponges. ஏற்கனவே சொன்னேன், இப்போ ஸ்பாஞ்சை நல்லா க்ரஷ் பண்ணி ஒரு பட்டு கிளாத்தில் அதை ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் தனியாக ஒரு ஸ்பாஞ்சாக உருவாகிறோம். அதே போல் தான் ரீஜென்ரேஷன், இழப்பு மீட்டல். ரீஜென்ரேஷனை தமிழில் இழப்பு மீட்டல் சொல்லுவாங்க. தன் இழந்த பகுதி மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய வல்லமை பெற்றது ஹைட்ரா ஒன்று. அதே போல் ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இழந்த பகுதியை மட்டும் புதுப்பிக்கக்கூடிய ஸ்டார் ஃபிஷ்ஷில் பாருங்கள். ஆர்கன் டிஸ்கனெக்ட் ஆகிருக்குது, இங்கே டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ஃப்ரேக்மெண்டேஷன் ஆர் ரீஜென்ரேஷன் அப்படிங்கிறத இதில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்.
செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் 2 கேமிட் இன்வால்வ் ஆகும், மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட். இங்கே ஆப்போசிட் செக்ஸஸ் மேல் அண்ட் ஃபீமேல் இன்வால்விங். மேக்ஸிமம் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன்டர்னல். பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷனுங்கிறது இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் 2 வகையான இனப்பெருக்கம் நடக்குது. அதில் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் என்பது ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் டு ஃபார்ம் எ டிப்ளாய்டு சைகோட் which develop into a new organism. It leads to genetic variation. These type of sexual reproduction seen in animals are syngamy, இதுதான் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் கான்ஜுகேஷன் இணைவு அப்படின்னு சொல்லுவோம். In syngamy, the fusion of 2 haploid gametes takes place to produce a diploid zygote. அதாவது ஒற்றை மைய நிலையில் இருக்கக்கூடிய 2 கேமெட்டுகள் இணையிறத டிப்ளாய்டு சைகோட் அப்படின்னு சொல்லுவோம். Depending upon the place where the fertilization takes place, it is 2 types. External fertilization, அதாவது தாயினுடைய வெளிப்புறத்தில் கருவுறுதல் நடைபெறுதல், தாயின் உடலை விட்டு வெளியில் நடக்கக்கூடிய கருவுறுதல் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம். தாயோட உடலுக்குள்ள என்ன கருவுறுதலை இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் சொல்லுவோம். The fusion of male and female gametes takes place outside the body of female organism in the water medium. Example, sponge, fishes and amphibians. These are the suitable example of external fertilization. At the internal fertilization, the fusion of male and female gamete takes place with the body of female organism. Example, reptiles, aves and mammals including man. Different kinds of syngamy, அதாவது பல்வேறுபட்ட கருவுறுதல் நடக்குது ஃபெர்டிலைசேஷன் are present among the living organism. In autogamy, the male and female gametes are produced by same cell or same organism and both the gametes fuse together to form a zygote. Example, actinosporidium and paramecium. In exogamy, the male and female gametes are produced by different parent and they fuse form a zygote. So it is biparental. Example, human, dioecious or unisexual animal. Then in lower organism, கீழ்மட்ட விலங்குகள் சொல்லலாம், கீழ்மட்ட உயிரினங்கள் உயிரிகள் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் த என்டையர் மெச்சூர் ஆர்கனிசம் டூ நாட் ஃபார்ம் கேமிட்ஸ். இது இந்த கீழ்மட்ட உயிரினங்களில் அல்லது உயிரிகளில் கேமிட்ஸ் உருவாகாது. பட் தே themselves behave as gametes under the fusion of such a mature individual is known as hologamy. எக்ஸாம்பிள், ட்ரைகோனிம்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினம். அடுத்தது பீடோகேமி is the sexual union of the young individual produced immediately after the division of the adult parent cell by mitosis. Mitosis cell division மூலமாக, அதாவது gametes union of young individuals immediately after the division of the adult parent, ஒரு செல் ரெண்டாக பிளவுபடுது, அதை பீடோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஹோலோகேமி, பீடோகேமி, மீரோகேமி, ஐசோகேமி, அனைசோகேமி அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. அப்போ ஹோலோகமினா என்ன, எக்ஸாம்பிள். பீடோகமினா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள். மீரோகேமி, த ஃபியூஷன் ஆஃப் ஸ்மால் சைஸ் அண்ட் மார்பாலஜிக்கலி டிஃப்ரெண்ட் கேமிட்ஸ். மீரோகேமிட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் த ஃபியூஷன் ஆஃப் மார்பாலஜிக்கல் அண்ட் ஃபிசியலாஜிக்கல் ஐடென்டிக்கல் கேமிட்ஸ். ஐசோகேமிட்ஸ் இஸ் கால் ஐசோகேமி. எக்ஸாம்பிள், மோனோசிஸ்டிஸ். whereas the fusion of dissimilar gametes is called anisogamy. Anisogamy occurs the higher animals, உயர்மட்ட விலங்குகள், but it is customary to use the term fertilization instead of anisogamy or syngamy. Example, higher invertebrate and all vertebrates, முதுகுநான் உடையவைகள் அனைத்திலுமே நடக்கும். அதே போல் கான்ஜுகேஷன் சொல்லக்கூட இணைவு இனப்பெருக்க முறை, இதை ஏற்கனவே பாரமீசியத்தில் சொல்லியிருப்பேன். Conjugation is the temporary union of the 2 individuals of the same species. During the union, both individuals, called the conjugant, exchange certain amount of nuclear material, DNA, and then get separated. Conjugation is common among ciliates, example paramecium, and verticilla and bacteria prokaryotes. பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக 2 பாரமீசியம் சந்திக்கும் போது நடுவில் ஒரு பிளவு ஏற்பட்டு அது ஒரு கேனால் மாதிரி இருக்கும். அதில் இந்த பரமேசியத்தில் இருக்கிற நியூக்ளியர் மெட்டீரியலும் ஆப்போசிட்டாக ஜாயின் ஆகக்கூடிய பரமேசியத்தில் இருக்கிற நியூக்ளியர் மெட்டீரியலும் எனது இணையும், டிரான்ஸ்லேஷன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சர்டன் அமௌண்ட் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர். அப்போ நியூக்ளியர் மெட்டீரியல் என்ன சார் இருக்கும், டிஎன்ஏ இருக்கும். ஸோ டிஎன்ஏ அதர்வைஸ் நோன் அஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. சம்டைம் ஆஸ்கிங் கொஸ்டின் டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏ அதர்வைஸ் நோன் அஸ் அப்படின்னு கேட்கலாம். டிஎன்ஏ அதர்வைஸ் நோன் அஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். லைஃப்பில் 4 ஃபேஸஸ் முக்கியமாக நடக்குது. ஜூவலின் ஃபேஸ், வெஜிடேட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லி, அடுத்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், மெச்சூரிட்டி ஃபேஸு,
அடுத்து சீசனல் ப்ரீடர், கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ், அடுத்தது செனிசன்ட் ஃபேஸ் அப்படின்னு 4 முக்கியமானது. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஃபேஸஸ் இன் லைஃப் சைக்கிளில் முக்கியமாக பாருங்கள், இன்ஃபேன்சின்னு சொல்கிறோம், சைல்டுஹுட்னு சொல்கிறோம், அடலோசன் சொல்கிறோம், ஓல்டேஜ் அண்டு அடல்ட்டுஹுட். இதுதான் முக்கியமாக நடக்கக்கூடிய ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்கு வந்து பேஜ் நம்பர் 7 கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 7 யூ ஹேவ் த phases of life cycle, organism of the 3 phases: juvenile phase, reproductive phase and senescent phase. Juvenile phase, vegetative phase, period of the growth between the birth of individual up to reproductive maturity. During reproductive phase, maturity phase, the organism reproduce and their offspring reach maturity period. On the basis of time, breeding animals are 2 types: seasonal breeders and continuous breeders. Seasonal breeders reproduce at particular period of the year, such as frog, lizard, most birds, deers, etc. Continuous breeders continue to breed throughout their sexual maturity. Example, honeybees and poultry, rabbit, etc. Senescent phase begin at the end of the reproductive phase when regeneration set in the structure called functioning of the body. அதாவது தொடர்ச்சியாக இனப்பெருக்கம் செய்யக்கூடியது, அந்த சீசனுக்கு மட்டும் இனப்பெருக்கம் செய்யக்கூடியது அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ் அப்படிங்கிறதும் சீசனல் ப்ரீடர்ஸ் பர்டிகுலர் பீரியடில் மட்டும்தான் அது ஹேச்சிங். அது பார்த்திங்கன்னா ஃப்ராகு, லிசார்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் சீசன் தான். மோஸ்ட் ஆஃப் பேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வேடந்தாங்கல் பேர்ட்ஸ் சென்சுரி, யூ ஹேவ் த சம் பேர்ட்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா continuously flying without food and water to reach Vedanangal bird sanctuary over the breeding season, then return to the same places. Because of this is a suitable weather condition, hatching condition in this area, that's why the birds are migrate one place to another place. This is a suitable example of the seasonal breeders. Okay, நெக்ஸ்ட் வந்து பார்த்தினோஜெனிசிஸ் அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதை பற்றியான வீடியோஸு, பிக்சர்ஸு அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. புரியலன்னா நோட் பண்ணுவீங்க, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தேங்க்யூ.